வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் பிரச்சினையை திசை திருப்புவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை ஷெனாய் நகரில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கேட்கும் நிதியை மத்திய அரசிடம் பெற்றுத்தர முடியாத நிலையில் பிரச்சினையை திசை திருப்ப வேண்டாம் என்று தெரிவித்தார். அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதாக சொன்ன நிலையில் தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு முதலில் வர சொல்லுங்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பிரச்சனைகள் திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க. வால் பாஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்லை, அதான் திருப்பி நான் சொல்றேன். இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. விடுதலை போராளி அஞ்சலை அம்மாளின் நினைவு நாளை ஒட்டி பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளின் நினைவு தினத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் உரிமைகளோடு அவர்களின் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.